கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சீயோன் தொடர் செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க நம்ம 3வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. எருசலேமே கோழி தன் கொஞ்சிதனை ஏற்றணைக்கும் எக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் சில அடி நிறம் புதைத்தேன். பரிசுத்தவான் நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மருகி நின்றேன். மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வ சங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கம் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். அகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம சீயோன்ங்கிற ஒரு தொடர் செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சீயோன் போன தடவை நம்ம சீயோனின் ஆசீர்வாதங்களை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு சீயோன்ல அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போக இருக்கிறோம். சீயோனை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீயோன் 84வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 84:6 வாசிக்கிறேன். இது ஒரு பாதை. ஆனா இந்த பாதை எங்கே கொண்டு வந்து சேர்க்குங்கிறத முதல்ல நான் காமிக்கிறேன். இந்த பாதை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? சங்கீதம் 84:7 அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதானத்திலே வந்து காணப்படுவார்கள். த ஃபைனல் பிளேஸ். இன்னைக்கு உலகத்துல கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருக்க உலக மக்கள் வந்து பேசுறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குமா? கிடையாது. எந்த ஆசை? நாங்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை. என்ன அடையாளம் தேவை? சர்ச் செக்ரட்டரிங்கிற அடையாளம். பிஷப்புக்கு நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். பிஷப் எங்கிட்ட கேட்டுட்டு தான் எதனாலும் செய்வார். இது ஒரு அடையாளம். இதைத்தான் அவங்க விரும்புறாங்க. அவங்க வாழ்க்கை இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை சங்கீதம் 84வது அதிகாரம் 7 அவர்கள்
ஒரு கூட்டத்தார் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவசனையிலே வந்து காணப்படுவார்கள். இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது வசனத்தை பார்ப்போம். ஆழமான செய்தி. ஒரு வார்த்தையுடைய வெளிச்சத்தை காட்டும் போது எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் கிடைச்சது. உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். மலையையும் குளங்களை நிரப்பும். மலையும் குளங்களை நிரப்பும். மலையும், மலை மாத்திரமல்ல, மலையும். இந்த மலையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஒரு தேவ திட்டத்திற்கு அறிந்திருக்காங்க. தேவ திட்டத்தை அறிந்திருக்காங்க. அதுங்க தேவ திட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பாடு நிறைந்த வாழ்க்கை. பல பாடுகள் வழியாக நம்ம பரலோக ராஜ்யத்தை வந்து சேரும். அந்த திட்டத்தை அறிந்த கூட்டம். அதனாலதான் இவர்களை நம்ம பார்க்கறது என்னன்னா, இவருடைய பழைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. உங்களுக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. சந்தோஷமா இருக்க பிடிக்கும். அழுகை. ஆனா இவங்க வந்த பாதை அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக அவங்க கடந்து வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுதான் தேவனுடைய திட்டம் சொல்லி. இவர் இடத்துல என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறுமுறுப்பு இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. என்னையை குறித்து ஆண்டோட திட்டம் இதுதான். 2வது அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னா பின்மாறுதல் இல்லை. பேக்ஸ்லைட். இன்னைக்கு எத்தனையோ பேர்ல நான் பார்த்திருக்கேன். அவங்க வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. பின்மாறுதல் அவர்களுக்கு கிடையாது. எல்லா வாழ்க்கையில் போராட்டத்திலும் கடினமா இருந்தாலும் அவங்க பாதையில மட்டும் உறுதியா இருக்கிறாங்க. இந்த பாதையில நான் போய்த்தான் ஆவேன். நான் மாற்றவே மாட்டேன். காரணம் இது தேவனுடைய திட்டம் என்று அறிந்த மக்கள். அதனாலதான் அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 7வது சீயோனிலே தேவ சந்நிதியிலே நாங்கள் வந்து சேர வேண்டும். இது எங்களுக்கு உறுதியான பாதையை. இப்ப இந்த பாதையில போகும்போது சுற்றிலும் தாக்குதல் உண்டு. தாக்கம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வேதத்தை எடுத்து கிறிஸ்தவர்களாக மாறிட்டீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சு. சாத்தான் லேச விட மாட்டான். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை வச்சுக்கிறத ஆவியா நமக்கு அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். நீ போக வேண்டிய பாதை, நீ போக வேண்டிய பாதை இதுதான். இதை மாற்றி போகவே முடியாது. சரி, இவர்களுக்கு என்ன ஒரு விசேஷமான ஒரு பலன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர். இந்த ஸ்பெஷல் பவரை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்ட போகிறேன். கேட்டுக்கலாமா? ஏசாயா 40வது அதிகாரம். ஏசாயா 40வது அதிகாரம் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இந்த கூட்டம் தான் காத்திருந்து இன்னைக்கு இப்படி ஒரு பாதை, நாளைக்கு இப்படி ஒரு பாதை, இந்த பாதை நேற்றோட இன்னைக்கு கொஞ்சம் கடினமா இருந்துச்சு, ஆனால் இதுதான் நான் போக வேண்டிய பாதை. கர்த்தருக்கு புது பலன் அடையுது. இந்த புது பலன்கிறது என்னன்னா, போன வருஷம் இது நமக்கு கிடையாது, இந்த வருஷம் இப்படி இருக்குது. அது நமக்கு பிடிக்குதா பிடிக்காதெல்லாம் கிடையாது. ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இளைப்பு சோர்வு வராத ஒரு வாழ்க்கை. ஏன் வராது? ஏன்னா எனக்கு தெரியும் இதுதான் என் பாதை அப்படின்னு சொல்லி அந்த பாதையில போகும்பொழுது ஆண்டவர் கொடுக்கறது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப திரும்ப வசனத்துக்குள்ள வரும். சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறவங்களுக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்த அதை நீர் ஊற்று நீர் ஊற்று, மலையும் குளங்களை நிரப்பும். இது என்னங்க மலையும்? இங்கிலீஷ்ல ஆல்சோ அப்படின்னு. ஆல்சோனா மலை மாத்திரம் அல்ல, அதற்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா நீர் ஊற்று. இந்த நீர் ஊற்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஒத்தாசை. என்ன ஒத்தாசைனா, என் பிள்ளை நீர் ஊற்ற அவன் தோண்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த தோண்டிக்கிட்டு இருக்கும் போது இந்த கடினமான பாதையில அவன் செல்றதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அருமையான திட்டம். என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் நம்ம பார்க்கிறோம். கடினமான பாதை.
இந்த கடினமான பாதையில் செல்லும்போது வெப்பம் பயங்கரமாக ஹீட். குறிப்பாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல வெப்பம் கூட 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 ஒரு சோறு வரும். நம்ம ஊர்ல இருந்துக்கலாம் இல்லையா, எவ்வளோ வசதியா இருந்தோம். ஆனா அந்த வசதி எல்லாம் இல்லாம நம்ம போக வேண்டிய பாதை வந்துகிட்டே இருக்கு. தாகம், வேர்வை. இனி என்ன செய்யறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் அவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க. அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீரூற்றாக்கி கொள்கிறார். நீரூற்றுங்கிறதா நம்ம முதல் பார்க்கக்கூடிய இந்த நீரூற்றுங்கிறது என்ன உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீர் ஊற்று, நீர் ஊறி வருகிற இடம் நீர் ஊற்று. வெப்பம் இருக்குது, பாதை இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க கையில என்ன வைத்திருக்கிறார்களோ அவங்க என்ன செய்யறாங்க, அதை தோன்றாங்க. தோண்டி 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 அவங்களுக்கு உறுதியாக ஒண்ணு வேணுங்க, தண்ணி வேணும். இந்த தண்ணி இருந்தா தான் அவங்க தாகம் தீரும், இந்த உடம்புல இருக்கிற ஹீட்டு குறையும். தண்ணி வந்து முதல் என்ன செய்வாங்க, கொஞ்சம் குடிப்பாங்க. அப்புறம் அந்த தண்ணி தலைவலியா ஊத்துவாங்க. ஏன் தலைவலியா ஊத்துறாங்கன்னா வேர்த்து 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 அப்படி உடம்பு வந்து சூடா இருக்கும். தலைவலியா ஊற்றும் பொழுது 2 வகையான புத்துணர்ச்சி கிடைக்கும். தண்ணியை குடிக்கும் போது தாகம், அது தலைவலியா போகும்போது அது ஒரு புத்துணர்ச்சி. இது ரெண்டையும் இவர்களுடைய முயற்சினால செய்யறாங்க. அதான் நீர் ஊற்று. அதை நீரோற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இது அவங்க செய்யற ஒரு காரியம், நீரோற்றாக்கி கொள்ளுகிறார்கள். சரி, இது நீர் ஊற்றுங்கிறது என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு வாசனத்துல இருந்து காட்டு. அதுவரை அந்த இல்லாம இருந்தது போல தோணுது. ஆதியாகமம் 21வது அதிகாரம் நீர் ஊற்றுனா என்னன்னா உங்களுக்கு காட்டு. ஆகார் எஜமானி சாரால் வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு ஓடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 21:19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு. அது வர அவளுடைய பாதையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வர வர ஆண்டவர் காத்திருக்கிறார். காத்திருந்து காத்திருந்து காத்திருந்துட்டு இப்ப என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு. கண்டு அந்த காண்கிறதற்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை ஒரு பாடுகள் வழியாக போகுது. வீட்டில் இருக்கும்போது தண்ணி எப்பனாலும் கிடைச்சிருக்கும், ஆனா இது அது கிடையாது. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 6 வசனம் வர 17வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே. என்ன சொல்றாரு? பயப்படாதே. ஏன் பயப்படாதே அப்படின்னு சொல்றான்னா நீ இப்ப ஒரு தண்ணீரை பார்க்க போற. உன் பயம், உன் உயிர் மேல இருக்க பயம், உன் பிள்ளைக்கு இருக்கிற பயம் எல்லாத்தையும் நினைச்சேன் தூக்கி தூர போட்டுட்டு. சரி, இப்ப சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனம் அதை நீரூற்று ஆக்கிக் கொள்கிறது. இந்த நீரூற்றுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்றைக்குள்ள பிரச்சனை. இன்னைக்கு எனக்கு தண்ணி கிடைச்சிருச்சு போதும், ஆனா நாளைக்கு இது காணாது. ஏன்னா இவங்க தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். இவங்களுக்கு இந்த தண்ணியை தூக்கிட்டு போக முடியாது. இவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மழை தேவை. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனம் அதை நீரூற்றாக்கி மழையும் குளங்களில் மழையும் ரெயின் ஆல்சோ. இந்த ரெயின் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். திரும்ப சொல்றேன், நீரூற்று நீங்க செய்ய வேண்டிய காரியம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கையை கொடுத்திருக்கிறார், தோண்டணும். தோண்டும் போது கண்களை திறப்பாரு, உங்களால பார்க்க முடியும். இந்த நீரூற்றுங்கிறது அன்னைக்குள்ள பிரச்சனையை சமாளிக்கிறது போதும், ஆனா தொடர்ந்து நடக்கிறதுக்கு அது காணாது. சரி, இப்ப மழையும் பார்க்க. இந்த மழை அப்படின்னா என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன். அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர் ஃப்ரம் அபோவ். மழைங்கிறது என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர் ஃப்ரம் காட் ஃப்ரம் அபோவ். இன்னைக்கு மழைக்கு ஈக்குவலா ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா அது பெய்யும் பொழுது இந்த பூமியை குளிர்ச்சி ஆக்கி புல்லு அதுவரை எங்க இருந்துச்சுன்னே தெரியாதுங்க, எல்லாமே கட்டாந்தரையா இருக்கும். ஆனா உள்ள ஆண்டவர் சில புல்லு உள்ள விதைகளை உயிரோடு வச்சிருப்பார், அது ஜீவனோடு இருக்கும்.
எப்ப தண்ணி விழுகுதோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆடு மாடு மனிதர்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும். அது அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர் ஃப்ரம் காட் ஆகும். இந்த மழைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைட்ல இருந்து வராது, மேல இருந்து வரும். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரின்ப நதியிலே ஓய்வேன்றே மூழ்கனாம், பேரின்ப கடலிலே ஓய்வேன்றே மூழ்கனாம், துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனும். இது மேலே இருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். சரி, இப்பொழுது ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தன் வாழ்க்கையில நீர் ஊற்றுகளை தோண்ட ஆரம்பித்தார். நீர் ஊற்றுகளை தோன்றார். அவர் வில்லியம் கேரி. வில்லியம் கேரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு செருப்பு ரிப்பேர் பார்க்கிறவர். இங்கிலாந்து தேசத்துல ஒரு ஏழையான ஒரு மனிதர். ஆனா இந்தியாவை குறித்து பயங்கரமான பாரம். அவர் இங்கிலாந்துல இருக்கும் போதே, நல்லா கேட்டுங்க, ஒரு நீர் ஊற்று தோண்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன தோன்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் இந்தியாவுக்கு போகணும், இந்தியாவில் போய் சுவிசேஷம் சொல்லணும், உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து இருந்துகிட்டே என்ன சொல்றாரு, நீர் ஊற்று தோண்டிகிட்டே இருக்காரு. ஆண்டவர் அதுக்கு ஒரு ஃபேவர் கொடுக்குறாரு. எப்படி அதை கொடுத்தாருன்னா, ஒரு தடவை அவங்க சர்ச்சில் ஒரு அழைப்பு வருது. நான் சொல்றதெல்லாம் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு டீம் ஊழியக்காரர்கள் அனுப்புறான்னு நினைக்கிறோம். குடும்பமாக யார் முன் வரீங்க, எல்லாரும் குவாய்ட்டா இருக்காங்க. இவர் வந்தார். நான் போறதுக்கு ஆயத்தம். அப்போ அவருக்கு பைபிள் நல்லா நாலேஜ் தெரிஞ்சவருக்கு, நல்லா பைபிள் வாசிக்கிறவர், ஒரு எக்ஸ்பர்ட். அவரை மனைவி 2 பிள்ளைகளோட இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வரக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அவர் மனைவி சொல்லிச்சு, அங்கே இருக்கிற கூட நான் யார்ட்டையும் பேச முடியாது, என் தங்கை கூட வந்தானா நானும் வரேன்ட்டு. இவர் அந்த தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணணும். அந்த அம்மா சொல்லிச்சு, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பம் கப்பலில் வந்து இந்தியா வந்து இறங்குது. இறங்குனதுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அடி, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்னன்னா, அந்த கிளைமேட்டு ஒத்துக்கிறாதபடி ஒரு பையன் டயரியால அங்கேயே இறக்குறான். அந்த அம்மாவுக்கு அப்படியே கிறுக்க பிடிச்சிச்சு. ஐயோ, இங்கே வராமல் நம்ம அங்கே இருந்தோம்னா என் பிள்ளை உயிரோன்றதுக்குன்னு சொல்லி அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுறாங்க. அடுத்து அந்த அம்மா மனைவி மென்டல் ஆயிடுச்சு. அதுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் அவர் அந்த பிள்ளை அம்மாவை நல்லா கவனமாக பாதுகாத்து ஆகாரம் கொடுத்து ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு சுவிசேஷம் சொல்ல போவார். 2 வருஷம் அவர் நினைச்சாரு. அப்படி இங்கிலாந்துல நீரூற்று தோன்றாரு, இந்தியாலையும் தோன்றாரு. ஆனால் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படுறாரு. ஆனால் அவருக்கு தெரியும், இதுதான் நான் போக வேண்டிய பாதை, எனக்கு சோர்வு வரக்கூடாது, முறுமுறுப்பு வரக்கூடாது. ஆண்டவர் பார்த்தாரு, வில்லியம் கேரி, நான் உனக்கு ஒரு மலையையும் அனுப்ப போகிறேன். அது என்ன மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அவருக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாரு. நீங்க வந்தது சுவிசேஷன் சொல்றதுக்கு இல்லை, பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. அந்த ஒரு ஞானத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறார். ஒரு பிரஸ் ஆரம்பிக்கிறார். அந்த பிரஸ்ல காலையில 2 மொழியை கற்றுக்கொள்வார். ஒரு ஹிந்தி, சான்ஸ்கிரிட், 2மே காலையில கற்றுக்கொள்வார். சாயங்காலம் ஒரு 2 மொழியை கற்றுக்கொள்வார். கற்றுக்கொண்டு அது கிராமரை கற்றுக்கொண்டு அழகாக ஒரு 22 மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணார். ஒரு தடவை அவர் எழுதி வச்ச பேப்பர்லாம் அப்படி தீப்பிடிச்சு இருந்துச்சு. வருத்தப்பட்டாரு. திரும்ப சொன்னார், இல்லை அதை இன்னும் பெட்டரா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சார். அப்ப இந்த 22 மொழியில அவர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது மலையும். வசந்த வாசிங்க உங்களுக்கு சங்கீதம் 84வது அதிகாரம் 5. உம்மிலே விலங்குக மனுஷன் தங்கள் இருதயத்தில் சேரும். அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து. வில்லியம் நடந்தாரா? எஸ். எப்படி நடந்தது? உருவ நடந்தார். அதை நீரோற்றாக்கு முதல் நீரூற்று அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம். செய்ய 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 கடைசியில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையையும் குளங்களையும் நிரப்பும். 22 லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. கல்கட்டால அவருடைய பேர்லயே ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சார்.
இதுதான் மழை கிடைச்ச ஆசீர்வாதம். அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் அவருக்கு ஒரு விருது கொடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க. ஒரு மோசமான ஒரு மனிதன், அவர் ஒரு இங்கிலாண்டை சேர்ந்தவர். அதில் சொல்றாராம், வில்லியம் கேரி, நீ பெரிய பைபிள் ஸ்காலர்னு சொல்லி உன்னை காட்டிக்கிற, இங்கிலாந்துல நீ ஒரு செருப்பு ஃபேக்டரி வச்சிருந்தியாம்னா அது உண்மையா அப்படின்னு கேட்டார். எந்திரிச்சு கணக்கில வணக்கத்தை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாங்க, ஐயா நீங்க சொல்றது சரியில்லை ஐயா, நான் அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இந்த பேட்டா மாதிரி ஆளு தான் அவங்க ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. நான் ரோட்டில் ஒரு நிழல்ல கீழே உட்காந்துட்டு செருப்பு தைச்சிட்டு தான் இருந்தேன். ஃபேக்டரி யாரும் உங்களுக்கு தப்பா சொல்லிட்டாங்க. எல்லாரும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இந்த மனுஷன் வில்லியம் கேரியா அவமானப்படுத்தணுங்கிற ஆங்கிள் நீ செருப்பு ஃபேக்டரி வச்ச ஆளுதானே அப்படின்னு சொல்லுது. இல்லை இல்லை இல்லை. அப்ப இதுதான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து இவர் அதை நீரூற்றாக மாற்றிக்கொண்டார். சரி, இப்ப நம்ம அடுத்து இத ஒரு நபரை பார்க்கப்ப அவர் எப்படி அந்த நீரூற்றை உண்டாக்கினார் எடுத்துக்கலாம். லூக்கா எடுத்துக்கலாம். 1வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 1:7. அந்த மனிதன் பேர் சகரியா. ஐந்தாவது வருஷம். யூதாயா தேசத்திலே ராஜாவாகிய ஏறு நாட்களில் அபியா எனும் ஆசாரிய வகுப்பிலே சகரியா என்ற ஒரு ஆசாரியன் தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்தி எலிசபெத். அவள் இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனை. எலிசபெத் மலடியா இருந்தார். தாங்க பிரச்சனை. கண்ணீரின் பாதை உருவ நடக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பிள்ளை இல்லை. சரி, அப்படியே அவன் தன் ஆசாரிய வாக்குப்பின் முறையின்படி தேவசனத்திலே ஆசார ஊழியம் செய்தது. 8வது வசனம் தான் அவர் செய்த நீரூற்று. அவர் தோண்டிக்கிட்டே இருக்க தன்னை பார்த்து மற்றவங்களாம் ஒரு அவமானமா பார்ப்பாங்களே. எனக்கு ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருக்காரு. நான் நீர் ஊற்ற தோண்டிக்கிட்டே இருக்கணும். நான் தோண்ட ஆண்டவர் மழையையும் அனுப்புவார். சரி, இவர் தன் வேலையை கரெக்டா செய்துட்டே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் எப்படி மழையையும் அனுப்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன். நான் உங்களுக்கு சொன்னேன், மழை எங்க இருந்து வரும்? இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர் ஃப்ரம் அபோவ். அப்ப இங்க ஆண்டவர் அபோவ் பரலோகத்திலிருந்து ஒரு மழையை அனுப்புறார். அபோவ் சைட்ல இருந்தெல்லாம் வராதுன்னு சொன்னேன் உங்களுக்கு. அபோவ் தூதன் சகரியாவே பயப்படாதே, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பேர். இதுதான் ஒரு மலையையும். இது என்ன மலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இது ஒரு ஸ்பெஷல் ரெயின். அதுங்க ஸ்பெஷல் ரெயின். லூக்கா 3வது அதிகாரம் 3வது. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் கொண்டு ஒரு தீர்க்க தரிசியை உருவாக்குறார். இவரு கேட்டது அன்றே எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா சந்தோஷம். ஆனா இது சாதாரண இல்லப்பா, இது ஒரு ஸ்பெஷல் ரெயின். என் குமாரனாக்கிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக ஒருத்தர் அனுப்புறேன். அவர் என்ன செய்வார்? ஒரு பாதையை சர்வை பண்ணுகிறார். மாத்திரமல்ல, இவரை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இதை கேட்டீங்கன்னா அசந்துடுவீங்க. மத்திய 11வது அதிகாரம் 11வது. எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் ரெயின் ஆண்டவர் அனுப்பியிருக்காருன்னா, அந்த சொசைட்டி ஸ்திரீகள் இடத்திலே பிறந்தவர்களே யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவன் எழும்பினது இல்லை. பார்க்கிறோம், ஸ்திரீகள் பிறக்கிறாங்க. ஆமா, உலகத்துல பிறந்தவன்ல இவரை விட பெரிய ஆள் கிடையாது. ஆனா அப்பா சகரியா என்ன பண்ணார்னா, தான் செய்ய வேண்டிய வேலையை கவனமாக அதை செய்தார். அதில் அவர் எந்தவித பின்மாற்றத்துக்கு போகாம அவர் செய்ததுனால ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவரை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
7 அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து, யாரை குறித்து? யோவானை குறித்து. இந்த பரலோகத்துல வந்த ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கரெக்டா விளக்க முடியும். எப்படி பார்க்கலாம்? இயேசு யோவானை குறித்து ஜனங்கள் சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள், காற்றினாலையும் நான் அடைய. வனாந்திரத்துல சார போறாங்க. எதற்காக போகிறாங்கன்னா, இந்த யோவான் ஸ்நானத்திலிருந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கான. பாத்தீங்களா? ஞானஸ்தானங்கிற ஒரு சத்தியத்தை யார் மூலமாக வருதுன்னா, இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோவான் ஸ்நானகன் ரொட்டீன் மனுஷன் கிடையாது. இவர் ஆசாரியன் ஊழியம் செய்யாம ஆண்டவருக்காக ஒரு புதிய ஒரு கான்செப்ட், அதை தொடர்ந்து பார்ப்போமா? எதை பார்க்க முடியும்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷர்களையா? மெல்லிய வஸ்திரம் தவிர எங்க இருப்பாங்க? அரண்மனையில் இருப்பாங்க. அல்ல எதை பார்க்க முடியும்? தீர்க்கதரிசியா? ஆம், தீர்க்கதரிசியும் பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லுங்க, தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேன்மையானவன். இந்த மேன்மையானவன் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருந்தார். அது என்ன பாதைனா? கண்ணீரின் பாதை. அந்த கண்ணீரின் பாதையில போறதுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் என்ன அப்படிங்கறத நம்ம திரும்ப வசனத்தின் மூலமாக பார்ப்போமா? சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனம். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன். ஃபர்ஸ்ட் பலன் உன்னதத்தில். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்த பலன் எப்ப கிடைக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். சகரியா வயசாயிடுச்சு, ஆனாலும் காத்திருந்தார். அவர் ஒரு நாள் கூட நான் வேலைக்கு போக மாட்டேன், இந்த ஆசிரியர் ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா தொடர்ந்து செய்கிறார். தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழியிலே கொண்டு. செவ்வையான வழிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதை. இந்த பாதை எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் போகிறதுக்கு நான் முறுமுறுக்கவே மாட்டேன். ஆண்டவர் துதித்து கொண்டே இருப்பேன். துதித்து 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 உருவ நான் போய்கிட்டே இருக்கிறேன். அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை நீரூற்று ஆக்கிக் கொள்கிறார். நீர் ஊற்று. நீர் இல்லாத இடத்துல அவர்கள் போடுகிற ஒவ்வொரு எஃபர்ட்டும் என்ன கொடுக்கணும்? ஒரு நீர் ஊற்று விட்டாங்க. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த நீர் ஊற்று. இந்த நீர் மூலமாக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டவர் மகிமைப்படுத்த. இவ்வளவு நாள் எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா எனக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவனுடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஒரு வேதத்தின் ஆழத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மழையையும் ரெயின் ஆல்சோ, அதில் இருக்கிற விளக்கத்தை ஆவியாளர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இது மனிதனால் கிடைக்கிறதல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற விசேஷமான ஃபேவர், அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர் ஃப்ரம் அபோவ். தேவனர்களுக்கு தந்து நாங்களும் தேவ சந்நிதியிலே காணப்படுவோம், சீயோன்ல வந்து சேருவோம் என்று நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.